அடுத்த சாப்டர்ல நம்ம பார்க்க போகிறது converting object to curves. Okay, exploring special object with connectors. Okay, connectors tools வச்சு நம்ம எப்படி அதை கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்மார்ட் drawing tool, ஸ்மார்ட் fill tool. ஓகே, working with the dimension tool. ஓகே, dimension tools வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். using dimension tools. ஓகே, அதுக்கப்புறம் யூஸிங் த கனெக்டர் டூல். ஓகேவா, ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து வெரி சிம்பிள் டூல்ஸ். ஓகே, பட் இட் ஒர்க்ஸ் கிரேட். ஓகே, சரியா, நம்ம இப்போ கோரல் ராக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம கோரல் ராக்குள்ளே வந்தாச்சு. ஓகேவா, ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டூலை வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து எப்படி நம்ம அதை கர்வாக மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிறேன். வித் ஹெல்ப் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு ரெக்டாங்கிள் டூல் க்ரியேட் பண்ணுறேன். சரியா, க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஷேப்புக்குள்ளே போகிறேன். ஷேப்புக்குள்ளே போய்ட்டு நான் அதை ஷேப் பண்ணால் ஈஸியாக எனக்கு ஷேப் ஆகுது. ஓகேவா, ஸோ அண்ட் ஆல்சோ நான் இங்கே போய் நான் அதை மாடிஃபை கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மாடிஃபை பண்ணுறது ஈஸியாக பண்ணிக்கலாம். சரியா, அண்ட் ஆல்சோ இங்கே போயிட்டு நான் ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ சாம்ஃபர் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ண முடியுது. ஓகேவா, ஸோ இப்போ நான் அதை ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் யூ see that இப்போது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் இதில் இல்லாமல் இஃப் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ வேறு ஏதாவது ஆப்ஷனில் நான் ஒர்க் பண்ணணும், வேறு ஏதாவது மாடலில் நான் இது பண்ணணும் அப்படின்னா எப்படி வந்து நம்ம அதை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து நான் வந்து கர்வாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். சரி, எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். ஒன்று ரைட் கிளிக் பண்ணி, ஓகே, ஸோ கன்வெர்ட் டு curves. ஓகேவா, ஸோ கன்வெர்ட் டு curves அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு கர்வாக கன்வெர்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா ஆப்ஜெக்ட் மெனுக்குள்ளே போங்க. ஓகேவா, ஸோ ஆப்ஜெக்ட் மெனுக்குள்ளே போயிட்டு கீழே வந்தீங்கன்னா யூ see that convert to curves அப்படின்னு இருக்கு. சரியா, அதோட ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+Q கொடுத்தீங்கன்னா யூ see that நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வாக மாற்றிட்டீங்க. இப்போ நான் கிளிக் பண்ணாலும் இங்கே உங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஓகே, ஸோ இப்போ என்னுடைய ஷேப்குள்ளே போயிட்டு இப்போ இதை பார்த்தீங்கன்னா யூ see உங்களுக்கு ஃபுல்லாகவே மாடிஃபை ஆயிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் பார்த்தீங்கன்னா என்னால் பாயிண்ட்ஸ் தான் வந்து மூவ் பண்ண முடியுது. தெரியுதா, ஸோ ஐ கேன் ஜஸ்ட் டூ இட். ஸோ ஒரு பெர்ஸ்பெக்டிவாக நான் போடணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் திஸ் ஒன். ஓகே, ஒரு பெர்ஸ்பெக்டிவாக ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் இட். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஏதாவது கர்வ்ஸில் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் ஆட்ஸ் அ பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ சிம்பிளாக டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் பாயிண்ட்ஸை ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரியா, ஸோ கன்வெர்ட் டு கர்வ்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூ see that இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இஃப் ஐ ஜஸ்ட் கோ டு திஸ் ஆப்ஷன், ஓகே, கர்வ்ஸில் இருக்கும்போது கன்வெர்ட் டு கர்வ்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு யூ கெட் அ ஹேண்டில்ஸ். ஓகே, ஸோ யூ கெட் அ ஸ்மூத் அவுட்புட் ஹியர். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணி ஐ கேன் ஜஸ்ட் ஹேவ் அன் ஹேண்டில். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் நீங்கள் இதை கர்வாக மாற்றிட்டு இதை ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் எப்போ இதை கர்வாக மாற்றுறேனோ ஸோ அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் ப்ராப்பர்ட்டியுமே வந்து மாறிடுச்சு. ஓகேவா, ஸோ உங்களுக்கு இப்போ கர்வில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்களோ ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி ஐ கேன் ஜஸ்ட் மேக் இட் ஸ்மூத். ஓகே, ஸோ ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஸோ கன்வெர்ட் டு கர்வ் அண்ட் ஆல்சோ ஸ்மூத், யூ கேன் ஜஸ்ட் டேக் அ ஸ்மூத் சர்ஃபேஸ். ஓகேவா, ஸோ எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் மாடிஃபை பண்ணி யூ கேன் ஜஸ்ட் டேக் தட் டு கர்வ்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஸ்டார் ஒன்று போடுறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார், ஸோ இந்த ஸ்டாரில் லாட் ஆஃப் மாடிஃபிகேஷன் பண்ணலாம். இதில் இப்போதைக்கு நான் ஒரு கலர் ஒன்று ஃபில் பண்ணுறேன். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் இன்க்ரீஸ் ஆர் டு செலக்ட் உங்களுடைய செக்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆர் எல்ஸ் யூ கேன் டிக்ரீஸ் இட். சரியா, ஸோ ஐ கேன் மேக் த ஷார்ப்னஸ். ஓகே, ஸோ கோ டவுன், இல்லாட்டி இங்கே நீங்கள் வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ 20 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இட் வில் பி லைக் திஸ். ஓகேவா, ஸோ இதை வந்து நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து மாடிஃபை பண்ண போகிறேன். ஸோ இதில் ரைட் கிளிக் கன்வெர்ட் டு கர்வ். ஓகே, ஸோ இப்போ கொடுத்துட்டு இஃப் ஐ கோ டு த ஷேப் டூல், இப்போ நான் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பண்ணணுமோ ஸோ ஐ கேன் ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் அண்ட் ஐ கேன் ஜஸ்ட் மேக் அ டிஃப்ரெண்ட் ஷேப். ஓகேவா, ஸோ ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ஒரு ஷேப்பை வந்து நீங்கள் கர்வாக மாற்றிட்டு அதை நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இதில் போய்ட்டு கர்வ்ஸில் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி ஐ கேன் ஜஸ்ட் மேக் இட் அஸ் அ கர்வ் அண்ட் ஸ்மூத் கர்வ். ஓகே, ஸோ அதை நீங்கள் ஸ்மூத் பண்ணிக்கலாம். யூ கேன் ஜஸ்ட் மேக் இட் ஸ்மூதர் ஆர் bigger, so you can just have it like this. சரியா, ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு
convert to curve and smoother. Okay, so I can have this and this one. Okay, so இப்படி கொடுத்துக்கலாம். சரியா? so எந்த ஷேப் இருந்தாலும் ஈஸியா நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் you can just simply modify it. ஓகேவா? so modify பண்ணி நீங்க வர்க் பண்ணிக்கலாம். சரியா? ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் மாடிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த கன்வெர்ட் அப்படின்ற டூல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேப்ஸ் வந்து நம்ம மாற்றிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் டெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ டெக்ஸ்ட்டுக்கு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டைப் info media அப்படின்னு இருக்கு. ஸோ இதை செலக்ட் பண்ணி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் இட் பிகர். ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இந்த ஏரியல் பிளாக். ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் டு ஐ கேன் ஹாவ் this one. Okay, rounded or Arial black. Okay, so கொஞ்சம் perfecta it looks thicker. Okay, so let me have a pink color. Okay, so pink color or கொஞ்சம் bright color யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இப்போ இதை வந்து நான் மாடிஃபை பண்ணணும். சரியா? ஸோ இதை வந்து டெக்ஸ்டாக இருக்கிறதுனால ஐ cannot modify, ஜஸ்ட் கிளிக் பண்ணி நான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ இதை நான் கர்வ்ஸாக மாற்றிட்டு ஐ கேன் ஜஸ்ட் ஒர்க். ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்டை வந்து கர்வாக மாற்றணும்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் கன்வெர்ட் டு கர்வ்ஸ். ஓகே, இல்லாட்டி கண்ட்ரோல் Q அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஓகே, சின்ன சின்ன பாக்ஸ் ஸ்கொயர்ஸ். ஓகே, ஸோ வாட் இட் சேஸ் இது வந்து உங்களுக்கு கர்வாக மாறிடுச்சு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு just go for your shape டூலுக்கு போனீங்க அப்படின்னா you see that you can edit all your text. okay, so இதை வந்து நான் zoom பண்ணிக்கிறேன். just zoom it closer. okay, so இப்போ எனக்கு வந்து டெக்ஸ்ட்லயே வந்து நீங்க ஏதாவது ஒரு லோகோ பண்ணணும் அப்படின்னா you can just use it. so இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி இப்போ shift and up arrow press பண்ணி I can just make it bigger. சரியா? so ஈஸியா பிக் பண்ணிக்கலாம். okay, so இப்போ இதை வந்து I'm just going to make it like this and also this one to be like this. சரியா? ஸோ ஈஸியாக நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் அலைன் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அலைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அலைன் அண்ட் டாக்கர்ஸ், அலைன் அண்ட் டைனமிக் கைட்ஸ். ஸோ ஈஸியாக இதுக்கும் கரெக்டாக ஈவனாக இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இதை ஆன் பண்ணிக்கிறேன் ஸோ தட் ஈஸியாக நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக இருக்கு. ஓகே, ஸோ I can just have this okay, so மேலே மூவ் பண்ணிக்கிறேன், shift and also up arrow. okay, so nudges நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ பார்த்துக்கலாம். சரியா? so இதை செலக்ட் பண்ணி I'm just going to make it here. okay, so ஈஸியா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேப் வந்து அழகா மாடிஃபை பண்ணிக்கலாம். and also info I can just have this one here. okay, so A வந்து பாத்தீங்கன்னா I can just have this one here. okay, so ஒரு different shape வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் with the help of text. okay, so ஏதாவது உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணனும்னா டபுள் கிளிக், அந்த லைன்ல போய் டபுள் கிளிக் பண்ணி you can just add points. okay, so உங்களுக்கு ஏதாவது டிஃபரண்ட் ஷேப் வேணும் அப்படின்னும்போது you can just add points and you can work with this. சரியா? ரொம்ப சிம்பிளா நீங்க இதை கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கன்வெர்ட் பண்ணி அதை ஒர்க் பண்ணோம். சரியா? ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அவுட்லைன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். சரி, அவுட்லைன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி இருக்கும்போது ஜஸ்ட் கோ ஃபார் திஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ சி அவுட்லைன் பேராமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த அவுட்லைன் பேராமீட்டர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் 4 mm. ஸோ ஐ கேன் கோ வித் 2 will be better. ஓகே, ஸோ திஸ் இஸ் மோர் பெட்டர். சரியா? ஸோ இப்போ இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஆஸ் ஐ செட் பிஃபோர், நீங்கள் கலர் வந்து நார்மலாக ஃபில் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு லெஃப்ட் கிளிக் ஆன் யுவர் கலர் பேலட். அப்படி இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் கோ வித் எல்லோ இல்லைன்னா அண்ட் ப்ளூ விச் வில் பி செட். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் பெட்டர். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன், அதாவது உங்களுடைய அவுட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. சரியா? ஸோ இப்போ what I'm going to do, select it. okay, break apart அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணி I can just take a break apart. okay, so separate you can just take this out, separate இருக்கும். சரியா? ஸோ எல்லாமே I can just take this back. okay, ஸோ இந்த D வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிடிச்சு page down and also O page down. okay, you can just have it separately. ஓகேவா? ஸோ நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லாமல் யூ கேன் ஹாவ் இட் எவ்ரி திங் டுகெதர். ஓகே, ஸோ பிரேக் அப்பார்ட் பண்ணிங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் செப்பரேட்டாக எடுத்து
செப்பரேட்டாகவே நீங்கள் வச்சு ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மொத்தமாக சேர்த்து வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போதைக்கு இது ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போது பிரேக் அப்பார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேன் கோ ஃபார் ஆப்ஜெக்ட். ஓகே, கன்வெர்ட் அவுட்லைன் டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கு. ரைட், கன்வெர்ட் அவுட்லைன் டு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதில் நம்ம அவுட்லைன் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபோ மீடியாவுக்கு நம்ம அவுட்லைன் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அவுட்லைனை நான் வந்து ஆப்ஜெக்டாக மாற்ற போகிறேன். ஆப்ஜெக்ட்ன்றது நம்ம எடிட்டபிளாக இருக்கும். சரியா? ஸோ அந்த ஆப்ஜெக்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரியா? இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை கர்வாக மாற்றி ஒர்க் பண்ணோம். இந்த இடத்துல அவுட்லைனை வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். சரியா? ஸோ லெட் மீ ஹாவ் திஸ். ஓகே, ஸோ இது அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஒரு நியூ இது போடுறேன். ஓகே, ஸோ ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன். ஓகே, ஸோ டூலில் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு ஐ கோ வித் எல்லோ ஹியர். ஓகே, ஸோ எல்லோ எடுத்துகிட்டு ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஆட் border outline for this. I go with 4. ஓகே, ஸோ 4 எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சிஷ் அவுட்லைன் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்னுடைய ஆப்ஜெக்ட் வந்து நார்மலாக ரெக்டாங்கிள். இப்போ இந்த அவுட்லைனை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி யூ கேன் கன்வெர்ட் டு கர்வ்ஸ். ஓகே, இந்த இடத்துல நான் அவுட்லைனை வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்பாக மாற்ற போகிறேன். ஸோ செலக்ட் திஸ், கோ டு த ஆப்ஜெக்ட். ஓகே, கன்வெர்ட் அவுட்லைன் டு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய அவுட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா யூ சி அவுட்லைனுக்கு 2 பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ எவ்ரி கார்னர் ஹேஸ் இட்ஸ் ஓன் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்னுடைய ஷேப் டூலுக்கு போகிறேன். ஷேப் டூல் போனதுக்கப்புறம் யூ கேன் சி தட் யூ கேன் எடிட் யுவர் அவுட்லைன். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செக் இட் அவுட். ஓகே, ஸோ யூ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ யூ கேன் மேக் this one here. Okay, so separate கூட நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். I can just make it here. Okay, so இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது தனித்தனியாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ டுகெதரா ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி குரூப் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அவுட்லைனை ஐ கேன் மாடிஃபை வித் த ஹெல்ப் ஆஃப் ஷேப் டூல். ஓகேவா? ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஹேவ் திஸ் ஒன். இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ லெட் மீ ஹேவ் திஸ் here. Okay, so இந்த இது மட்டும் I'm just going to work in right click பண்ணி convert to curve அப்படின்னு கொடுத்துட்டேன். So select பண்ணி I'm just going to have it here and also this one here. Okay, so இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ info மீடியாவை I'm just going to bring it inside this box. Okay, so இதில் கொண்டு வந்துட்டு let me have it bigger. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பின்னாடி இருக்குது. அதை முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேஜ் அப் கொடுங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா பேஜ் அப்பில் மேலே வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ உங்களுடைய லைன் திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஐ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் 1. ஓகே, திஸ் வில் பி மோர் பெட்டர். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கும் நீங்கள் அவுட்லைன்ஸ் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இதில் ஏன் நான் மாற்றலை அப்படின்னா ஏற்கனவே டெக்ஸ்ட்டை வந்து நான் மாற்றினேன் அப்படின்றதுனால யூ மே கெட் கன்ஃபியூஸ். ஸோ அதனால ஐ ஹாவ் செலக்டட் திஸ். ஓகே, ஒரு நியூ ஃபைலை போட்டு ஐ ஹாவ் எடிட்டட் இட். ஓகே, ஸோ நீங்கள் இப்படியும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அவுட்லைனையும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். சரியா? ரொம்ப சிம்பிள் டு ஒர்க். ஓகே, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் போடும்போது யூ கேன் ஜஸ்ட் யூஸ் இட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம ஷேடோ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட் எதுக்கு நீங்கள் ஷேடோ அப்ளை பண்ணமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ப்ளஸ். ஓகே, ப்ளஸ் கொடுத்தா டூப்ளிகேட் அப்படின்றது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து லைட்டாக நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, மூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ ஃபார் இங்கே கலர். ஓகே, ஸோ லைட் கலர் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்க்கு பின்னாடி கொண்டு போகிறேன். ஸோ கண்ட்ரோல் பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு பின்னாடி போயிடும். ஓகே, ஸோ ஆரோஸ் வச்சு நான் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இங்கே. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு. ஓகே, ஜஸ்ட் ஷிஃப்ட் பிடிச்சி கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இதுக்கும் நான் ஷேடோ கொடுக்குறேன். ஸோ ப்ளஸ் அப்ளை பண்ணுறேன் டூப்ளிகேட். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அப்ளை அ பிளாக் கலர். ஓகே, 80% பிளாக். இதை வந்து நான் பின்னாடி கொண்டு போகிறேன். ஸோ கண்ட்ரோல் பேஜ் டவுன். ஸோ அதை வந்து கொஞ்சம் கீழே கொண்டு வரேன் பேக்கில். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் இப்போது இது எல்லாத்துக்குமே ஷேடோ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஷேடோ அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஷேடோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட அவுட்லைனும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் உங்களுடைய பேனலில் போயிட்டு ஸோ அவுட்லைனோட இது வந்து 75 mm வரைக்கும் கொடுத்துக்கிறேன். 0.75 mm. ஓகே, ஸோ இப்போ இதையும்
ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். சரியா, காப்பி எடுத்துட்டு I'm just going to make it 80% black. ஸோ டாப்பில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிக்கும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அவுட்லைன் வந்து அப்ளை ஆயிருக்கு. ஸோ அவுட்லைனுக்கும் நான் வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போது இதை வந்து கண்ட்ரோல் பிடிச்சி டவுன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா யூ see that I can just move this aside. ஓகே, ஸோ உங்கள் ஆரோஸ் மூவ் பண்ணி நீங்கள் ஒரு ஷேடோவை அழகாக ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். சரியா, அப்படி இல்லை அப்படின்னா you can just use the pick tool and நீங்கள் அதை மூவ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ I end up with this output. ஓகேவா, ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கர்வ்ஸாக மாற்றி அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு டெக்ஸ்ட்டையும் ஈஸியாக நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டெக்ஸ்ட். ஓகேவா, ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அவுட்லைனையும் நீங்கள் கன்வெர்ட் டு ஆப்ஜெக்டாக மாற்றி நீங்கள் உங்களுடைய ஷேப் டூல் வச்சு நீங்கள் அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். சரியா, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டைமென்ஷன் டூலுக்கு போவோம். ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். ஐம் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா Shift F4 ப்ரெஸ் பண்ணுறேன் ஸோ தட் I can view this. ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட் டயக்ராம். ஓகே, கேட் டயக்ராம்னு கர்வ்ஸ். ஓகே, நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள். டோரு அண்ட் ஆல்சோ பெட் அண்ட் ஆல்சோ கிளாசெட், பாத்ரூம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கோரரால் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் DWG. ஓகே, ஸோ உங்களுடைய ஆட்டோகேட் ஃபைலையும் நீங்கள் உள்ளே கொண்டு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஈஸியாக டைமென்ஷன்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் வித் ஹெல்ப் ஆஃப் டைமென்ஷன் டூல். ஸோ உங்கள் டூல் எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட் கீழே யூ வில் ஹாவ் சம்திங் கால் parallel dimension tool. ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். சரியா, ஸோ இதை கிளிக் பண்ணி டேர் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, ஸோ டேர் ஆஃப் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a parallel dimension tool. ஸோ ரெண்டு விதமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ parallel போட்டு ஸோ கிளிக் பண்ணி I'm going to drag till here. Okay, so I can just have the measurement here. Okay வா, so இது measurement பார்க்கணும் அப்படின்னா just click outside. இது வந்து பார்த்தீங்கன்னா 3.61 inches அப்படின்னு இருக்கு. Okay, so இதை delete பண்ணிடுறேன். Let me delete this one. Okay, so இப்போ இதை நான் பெட்டுக்கு போடுறேன். Okay, so அதுக்கு முன்னாடி I'm going to zoom this. Okay, little bit closer. Okay, so இப்போ parallelக்கு போயிட்டு so I'm going to click here. Okay, so click பண்ணி I'm just going to take till here. Okay, so இங்க இருந்து இங்க வரைக்கும் கொடுத்துட்டு I'm going to click outside. Okay, so drag பண்ணி நீங்க வெளியில கொடுத்துக்கலாம். so இது வந்து பாத்தீங்கன்னா 2.55 inches. ஓகேவா, so இதுல வந்து பாத்தீங்கன்னா what you can do is நீங்க இதுல உங்களுக்கு இன்னும் அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு வேல்யூ வேணும், ஓகே, பெர்ஃபெக்ட்டா வேல்யூ வேணும்னா நீங்க இதுல போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா டெசிமல்ஸ்ல வேணாம் இல்லாட்டி ஃபிராக்ஷனல்ஸ்ல வேணும், யூஎஸ் இன்ஜினியரிங்ல வேணும் அப்படின்னா இந்த இடத்துலயே கூட நீங்க மாத்திக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்ச்சஸ் இல்லாட்டி இன்ச்சஸ்னு வேணும், எம்எம்ல வேணும் இல்லாட்டி மில்லிமீட்டர்ல வேணும் அப்படின்னா இதுல கூட நீங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ அதுக்கு அடுத்தது parallel அண்ட் உங்களுக்கு horizontal dimensions. ஓகே, ஸோ இதில் எடுத்துக்கிறேன். ஸோ horizontal and vertical. ஓகே, ஸோ இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு I'm just going to take here. ஓகே, ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு I'm just going to drag it out. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 5.7 inches. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம ஈஸியாக ஒரு ஏரியாவை மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கேருந்து கிளிக் பண்ணி I'm just going to drag till here. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரியா, ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு ஏரியாவை நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ நீங்கள் ஒரு DWG ஆட்டோகேட் ஃபைலை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டு அதோட மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆங்குலர். ஓகே, ஸோ ஆங்குலர் அப்படின்னும் போது ஜஸ்ட் கிளிக் ஹியர். ஓகே, ஸோ இதோட ஆங்கிள் பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொடுத்துட்டு ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் திஸ் ஆங்கிள். ஓகே, ஸோ கிளிக் பண்ணி இங்கே கிளிக் பண்ணி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 136 டிகிரி. ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அந்த ஆங்கிளை வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா, நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்டல் டைமென்ஷன். இப்போது ஏதாவது ஒரு லைனை கிளிக் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் இட் செக்மெண்ட் ஹியர். ஓகே, ஸோ எவ்வளோ வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு பார்த்துக்கலாம் ஈஸியாக. ஸோ இந்த நோடை செலக்ட் பண்ணி ஐ கேன் ஜஸ்ட் see the distance and also the height or width or whatever. ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு மெஷர்மெண்ட்ஸையும் நீங்கள் ஈஸியாக
மெஷர் பண்ணிட்டு யூ கேன் யூஸ் இட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இஃப் ஐ ஜஸ்ட் மூவ் திஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லைன் தட் இஸ் மெஷர்மெண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டே வருது பாருங்கள். இப்போ ஐம் கோயிங் டு ஸ்கேல் திஸ் அவுட். ஸோ இதுவும் உங்களுக்கு மூவ் ஆகுது. ஸோ இதையும் நம்ம மெஷர்மெண்ட் வந்து இதில் இந்த பெட் தான் பேஸ் பண்ணேன். ஸோ இதை மூவ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டே வரும். ஸோ ஈஸியாக ஒரு மெஷர்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் மாற்றினீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மெஷர்மெண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ இதனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ நீங்கள் அவுட்புட் எடுக்கும்போது நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் ஏதாவது நம்ம மாற்றிட்டோம் ஏதாவது மாறிட்டோம் அப்படின்ற பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பாயிண்ட் கால் அவுட். ஓகே, ஸோ 3 பாயிண்ட் கால் அவுட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் அண்ட் ஆல்சோ இங்கே கிளிக். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெட். ஓகே, பெட் அப்படின்னு கொடுத்துட்டேன். டபுள் காட் அப்படின்னு கொடுக்குறேன். OUBLE டபுள் காட் அப்படின்னு கொடுத்துட்டேன். சரியா? ஸோ ஈஸியாக நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இதை வந்து நீங்கள் இஃப் ஐ ஜஸ்ட் மூவ் திஸ் அவுட் ஸோ கேன் ஹாவ் இந்த லைனை கிளிக் பண்ணி ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் இட் ஹியர். ஓகே, ஸோ ஈஸியாக நீங்கள் அதை மெஷர் பண்ணி ஐ கேன் ஜஸ்ட் கிவ் அ கால் அவுட் டு வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல போய்ட்டு நான் கிளாசெட் கொடுத்துக்கலாம் இல்லாட்டி ரெஸ்ட் ரூம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே வச்சுட்டு ஐ ஜஸ்ட் கோ டவுன் ஹியர். ஓகே, ஸோ கால் அவுட். ஸோ இது வந்து ரெஸ்ட் ரூம். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் கால் அவுட் அண்ட் ஆல்சோ இங்கே ரெஸ்ட் ரூம் RST ரூம் ROOM. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டு கொடுக்குற மாதிரி ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏரியலாக ஃபாண்ட்ஸ் என்னென்ன ஃபாண்ட்ஸ் வேணுமோ ஸோ அதெல்லாம் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணி சைஸஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். சரியா? ரொம்ப சிம்பிளாக நீங்கள் AutoCAD மாடலில் வந்து மெஷர் பண்ணி ஈஸியாக இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இட்ஸ் ஈஸி டு ஒர்க் அண்ட் ஆல்சோ ஈஸி டு மேனிப்புலேட். ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால் அவுட் கொடுத்துருக்கோம் அண்ட் ஆல்சோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா you have dimension parallel dimensionல இந்த crossம் நீங்க ஈஸியா மெஷர் பண்ணலாம். சரியா? so just have a measure of this. okay, so click பண்ணிட்டு drag பண்ணீங்கன்னா you see இந்த diagonalலையும் உங்களுக்கு மெஷர் கிடைச்சிரும். ஓகேவா? so ஈஸியா நீங்க work பண்ணிக்கலாம். ஓகேவா? so measurements நீங்க ஈஸியா வேல்யூ பண்ணிட்டு you can use it for your future reference. okay, so இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். next I'm going to show you the connectors. okay, so ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்க்கு எப்படி கனெக்ட் பண்றது ஒரு ஃப்ளோ சார்ட் கைண்ட் ஆஃப் திங். ஓகே, ஸோ அதை எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ எம் ஸ்கிப்பிங் பேக் டு தேர்ட் பேஜ். ஸோ தேர்ட் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனோட மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆல்சோ அதோட ஹைராக்கி வந்து நான் இங்கே டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மேனேஜ்மெண்ட், CEO, மேனேஜர்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபின்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நம்ம ஷேப் பண்ணலாம். சரியா? ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம டூல்ஸ் பார்த்தோம். பேசிக் ஷேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் ஃப்ளோ சார்ட் ஷேப்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இந்த டூல்ஸில் ஜஸ்ட் கிளிக் அண்ட் கோ ஃபார் ஃப்ளோ சார்ட் ஷேப்ஸ். ஓகே, ஸோ இந்த ஷேப்ஸில் எக்கச்சக்கமாக நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு சிலிண்டர் இல்லாட்டி ஒரு ஐ ஜஸ்ட் டேக் திஸ் ஷேப். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் மேனேஜ்மெண்ட்டாக எனக்கு வேணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் ஹேவ் திஸ். ஓகேவா? ஸோ கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். and also இப்போ ரெண்டாவது I can just go for this. okay, so இந்த ஷேப் எடுத்துக்கிறேன். இந்த ஷேப் எடுத்துட்டு ஒரு ஷேப் ஒன்று போட்டுக்கிறேன் and also I can place it here. okay, so இப்போ இது மட்டும் இல்லாமல் you can just use your own shape. okay, so இந்த இடத்துல போயிட்டு ரெக்டாங்கிள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். so I can use a rectangle for this manager. okay, so இது ஒரு ரெக்டாங்கிள் போட்டதுக்கப்புறம் I can use a rectangle over here and இதை வந்து நான் வந்து டூப்ளிகேட் எடுக்க போகிறேன். டூப்ளிகேட் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன். லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஓகே, ஸோ லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். இதில் ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படின்றதுக்காக கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ கரெக்டாக இங்கே வந்த அப்புறம் ரைட் கிளிக் பண்ணனே உங்களுக்கு என்ன ஆச்சு ஒரு டூப்ளிகேட் கிடைச்சது. ஷிஃப்ட் பிடிச்சி லைட்டாக ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ ஈவன் ஸ்கேலிங். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ட்ராக் பண்ணிவிட்டு அப்புறம் கண்ட்ரோல் பிடிச்சிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் கம் ஹியர் உங்களுடைய ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். சரியா? டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் ஃபார் ஸ்டாப்ஸ். ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு டேக் திஸ். ஓகே, ஸோ உங்களுடைய ஃப்ளோ சார்ட்டில் இதில் உங்களுக்கு இந்த ஷேப் எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ ஈஸியாக ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் ஷேப். சரியா? ஸோ இதை வந்து நான் டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். as I said before, drag இதில் போயிட்டு bring it here, right click. ஓகே, ஸோ அதை மறந்துடக்கூடாது. ஜஸ்ட் செலக்ட் திஸ் டு ஷிஃப்ட் பிடிச்சி இதை ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணுறேன்.
இதை ட்ராக் பண்ண போகிறேன். ட்ராக் பண்ணி கண்ட்ரோல் பிடிச்சிக்கோங்க, ரைட் கிளிக். ஓகே, அண்ட் ஆல்சோ திருப்பி ட்ராக் பண்ணுங்க, கண்ட்ரோல் பிடிச்சிக்கோங்க, ரைட் கிளிக். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளாக நான் ஒரு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து கனெக்டர்ஸ் கொடுக்க போகிறேன். சரியா? ஸோ கனெக்டர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணலாம், எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டூல் இருக்கு. ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து டைமென்ஷன்ஸ் கீழே யூல் ஹேவ் இட். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணி இதை டேர் ஆஃப் பண்ணுறேன். சரியா? டேர் ஆஃப் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கனெக்டர் டூல்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப் ரைட் ஆங்கிள் கனெக்ஷன் அண்ட் ஆல்சோ பென் கனெக்ஷன் அண்ட் கனெக்ட் ஆங்கரை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட் யூ கேன் யூஸ் ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன். இப்படி க்ராஸாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஐ லெட் யூ நோ திஸ். ஓகே, ஸோ இப்போது ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் இட். ஓகே, டாப் மேனேஜ்மெண்ட்டில் சிஓ, சிஓலேருந்து மேனேஜர். ஓகே, ஸோ இப்போ மேனேஜர்லேருந்து மார்க்கெட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சேல்ஸ். ஓகே, ஸோ இது மூணுமே மெயின். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட் கொடுக்க முடியாது, ஐ கேன் யூஸ் ரைட் ஆங்கிள் ஹியர். ஓகே, ஸோ ரைட் ஆங்கிள் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ இந்த கார்னர்லேருந்து ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் அ ரைட் ஆங்கிள் tag. Okay, so connector. Okay, so inga pathina I can use straight here. Okay, so I go with straight line, I can just have this one. Okay va, so idellame neenga straight line use panikalam. Okay, so ellame straight line, I can use straight line here and also straight line here and idu. Okay va, so idhula vandu pathina sila staffs so illadi sales persons so they'll have connection with CEO. So idhula I'm using a round connection. Okay, so inga vandu pathina rounded உங்களுக்கு connector வந்திருக்கு. ஓகேவா, ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் ரவுண்டட் கனெக்டர் போட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ யூ கேன் எடிட் த நோட்ஸ். ஓகே, ஸோ இந்த நோட்ஸை வந்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கனெக்டரும் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். சரியா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் மேனேஜ்மெண்ட்லேருந்து சிஇஓ, சிஇஓலேருந்து மேனேஜர், மேனேஜர்லேருந்து யூ ஹேவ் டிஸ்ட்ரிபியூஷன் மார்க்கெட்டிங் சேல்ஸ், அவங்களுக்கு அண்டரில் ஸ்டாஃப்ஸ். ஓகேவா, ஸோ சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்லேருந்து இட் வில் கோ பேக் டு சிஇஓ ஆர் எல்ஸ் இவங்ககிட்ட இருந்தே கனெக்ஷன் இங்கே வரும். சரியா, ஸோ ஐம் கோயிங் டு அப்ளை கலர் ஃபார் திஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் கலர் மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் டேக் இட் பேக். ஓகே, ஸோ கண்ட்ரோல் பிடிச்சி பேஜ் டவுன். Okay, so I just take this page down, page down, page down, page down. So top management la page down கொடுத்து லாஸ்ட் கொண்டு போயிட்டேன். shift page down கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு லாஸ்ட்லேயே போயிடும். shift page down here. ஓகே, ஸோ ஒரு கலரும் நான் மாற்றிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து I put orange, shift page down. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ I can use this. Okay, so shift page down. So கொஞ்சம் கலர் தெரிகிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். So this will be better. Staffsக்கு I'm just going to select everything. Okay, so இது எல்லாமே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். Okay, so செலக்ட் பண்ணிவிட்டு I'm just going to use this color. So shift page down. So எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு சேல்ஸ் இந்த இது வந்து if I want to move it, so இப்போ நான் மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் மூவ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய கனெக்டர்ஸும் it will move automatically with the sales. Okay, so easier நான் இங்க கனெக்டர் மாத்திக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி I have to select this and also staff and also staff. Okay, ஸோ இப்போ நான் இதை மூவ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதோட கனெக்டர்ஸும் மூவ் ஆகிடும். ஓகே, ஸோ ஈஸியாக ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ I can just select this. ஓகே, ஸோ இது ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிவிட்டு I can just use this straight parallel to this. ஓகே, ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டிங்க்கும் I can just select all this. ஸோ இதையும் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட்டை வந்து ஈஸியாக கனெக்டர்ஸ் மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி த ஃப்ளோ ஆஃப் த ஹைராக்கி. ஓகே, ஸோ அந்த ஹைராக்கியை வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் அந்த கனெக்டர்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் எடிட்டர். ஓகே, ஸோ யூ கேன் ஜஸ்ட் டேக் திஸ் ஆஃப், இல்லாட்டி இந்த லைனை செலக்ட் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் டெலிட் இட். ஓகே, ஸோ கனெக்டர்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை ஒர்க் பண்ணிக்கலாம் with the help of this connectors. ஓகேவா, ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து எப்படி நம்ம கர்வ்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஒரு அவுட்லைனை வந்து எப்படி வந்து
ஒரு ஆப்ஜெக்டா மாத்தி அதை வந்து மாடிஃபை பண்றது அப்படின்றத பார்த்தோம். நம்ம டெக்ஸ்ட்டை வந்து மாடிஃபை பண்ணி பார்த்தோம். அண்ட் ஆல்சோ டெக்ஸ்டோட அவுட்லைன் அண்ட் ஆல்சோ ஒரு ரெக்டாங்கிளோட அவுட்லைனை நம்ம மாடிஃபை பண்ணி பார்த்தோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டைமென்ஷன் டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, parallel dimension and horizontal, vertical. ஸோ அந்த டைமென்ஷன் டூல் அண்ட் ஆல்சோ த டிகிரி ஆஃப் த கர்வ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். அண்ட் ஆல்சோ த கனெக்டர். ஓகே, ஸோ கனெக்டர்ஸ் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அண்ட் ஆல்சோ அதை மாடிஃபை பண்ணும்போது எப்படி வந்து கனெக்டர் வந்து அட்டாச் ஆகியே இருக்கு அப்படின்றத இங்கே பார்த்தோம். சரியா? இதுக்கு நேம் மட்டும் கொடுத்துக்கிறேன், கனெக்டர் C1. ஓகே, ஸோ கனெக்டர் அப்படின்னு நேம் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.